ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி எங்கள் ஊர் தாயமங்கல திருவிழா விலாகு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் கிட்ட ஆயிருச்சு. இப்போ தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறனால எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. அதுவும் நிறைய பேர் இந்த மாதிரி திருவிழாலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த திருவிழாவுக்கு போன மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளும் இந்த திருவிழாவுக்கு போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரணும். அந்த மாதிரி தாங்க இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீ முத்துமாரியம்மன் தாயமங்கலம் கோவில் திருவிழா தாங்க. இங்கே மக்கள் நிறைய பேர் நிறைய நேர்த்திக்கடன்லாம் செலுத்துவாங்க. கரும்பால தொட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தீச்சட்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த 1000 சட்டின்னு சொல்லுவாங்க, அது எடுப்பாங்க மக்கள். அதுக்கப்புறம் உப்பு கொட்டுறது, இந்த மாதிரி நிறையா மக்கள் நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க எல்லாருமே. கண்டிப்பாக நடந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டினது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த திருவிழாவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் நான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கால் வலிக்குதேன்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்காண்டி வந்தோம். ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஏன்னா நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் போயிருந்தோம். மாஸ்க் வாங்கும்போதே பாருங்கள், அங்கே நடுவில் ஒயிட் கலரில் கிழிஞ்சிருக்கு. அதை பார்க்காமே வாங்கியாச்சு. இங்கே பாருமா, மாஸ்க் வாங்கின காசு வேஸ்ட்டுமா, இங்கே பாரு ஒயிட் கலரில் ஏதோ லைட்டாக அங்கே மட்டும் அந்த பிளாக் கலர் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாடி அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஐஸ்கிரீம் கடையாக தேடி தேடி அலைஞ்சிட்டு ஒரு வழியாக
நானும் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டேன். எனக்கு இந்த ராட்டினம்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளையில விளாண்ட ஞாபகம்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே வந்து நான் ராட்டினம்லாம் ஏறுவேன். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சூப்பராக இருக்கும். அதில் வர்ற ஃபீலிங்ஸு, பயம், கத்துறது எல்லாமே ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு. திருவிழானாலே ஜாலி தானே. ஸோ நீங்கள் யாரெல்லாம் எந்தெந்த ராட்டினம் ஏறி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அண்ணா வந்து அண்ணான்றதை விட சாமி, இந்த சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து வேல் குத்தி சாமியாட்டம் ஆடினாங்க. அந்த வீடியோவை பாருங்கள் நீங்களே. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட பானிபூரி கடையை நோக்கி கிளம்பியாச்சு. நானும் எங்கள் அம்மாவும் பானிபூரி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ராட்டினத்தில் ஏறலாம்னு பார்த்தா ராட்டினம் ஓடவே இல்லைங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு நான் இப்படி ஓடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் ஆசையாக இருந்தேன் ராட்டினம் ஓட்டினாங்கன்னா அதில் ஏறலான்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் ஓட்டவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். இப்படி தான் வெறிச்சொடி கடந்துச்சு ராட்டினமே. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 7:30 வரைக்கும் உட்காந்துருந்தோம். ஓடும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ஓடவே இல்லை கடைசி வரைக்கும். அதோட ஒரே ஃபீலிங்ஸாக இருந்துச்சுங்க. எப்போ தான் ஓட்டுவாங்களோ ராட்டினம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். அதுக்கப்புறம் வந்து மக்கள் கூட்டம் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் பெரிய திருவிழா, பொங்கல் வைபவம்னு சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் ஊருக்கு அம்மாக்கரையில் வந்து பொங்கல் வச்சுட்டு கோயிலுக்கு வந்து போவோம். அந்த திருவிழா வந்து அன்னைக்கு தாங்க. ஸோ மக்களோட கூட்டமும் நிறையா இருந்துச்சு. ஆனால் ராட்டினம் வந்து அன்றைக்கி ஓட்டவே இல்லை. என்ன ரீசன்னு தெரில. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க. நீங்களே பாருங்கள், ராட்டினத்தில் லைட்டு கூட போடாமல் இருக்குது. ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. சரி ராட்டினம் தான் ஓட்டலை, ராட்டினத்தில் லைட்டாவது போட்டு வைங்களே, சரி ராட்டினம் ஓடுன்ற ஃபீலிங்ஸாவது எங்களுக்கு வருமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ராட்டினத்தில் லைட்டும் போடலை. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். சரி ராட்டினம் ஓடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் அம்மாவும் சர்க்கஸ் பார்க்க கிளம்பியாச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. வெளியில் வந்து குதிரை, கழுதை, ஒட்டகம் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. அதுகளையும் பார்த்து பேசிட்டு ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சர்க்கஸும் பார்க்க போகலைங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவிலோட வியூ வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்ஸ் ஆஃப் அழகி. திருவிழாவை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு நமக்கு எப்போவுமே தேவை. பாய்.